வணக்கம் வணக்கம் நண்பர்களே. திமுக ஊழல் பட்டியல் செந்தில் பாலாஜி துரோகம் வெளியிட்டார். என்ன நடந்தது? செந்தில் பாலாஜிக்கும் திமுகவிற்கும் ஏற்கனவே முன்பகை இருந்தாலும் இப்பொழுது என்ன பகை? இதில் குளிர் காகிறார் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கொங்கு மண்டலத்தை கைக்குள்ளே வைத்திருப்பார். கொங்கு மண்டலம் என்றாலே எடப்பாடி. இது போன்ற வாசகத்தை இடம்பெற்றுள்ளது அதிமுக. இதை பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நமது சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கருப்பு கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. இது போன்ற நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். திமுகவுடைய ஊழல் பட்டியல் யார் வெளியிட்டாங்க அப்படின்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் பட்டியலை வெளியிட்டிருக்காரு. அந்த ஊழல் பட்டியலில் யார் யாரெல்லாம் எவ்வளோ ஊழல்களை செஞ்சாங்க, அந்த ஊழலுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்து, ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தொடக்கப்புள்ளி, இது எல்லாமே திமுக அப்படிங்கிற ஒரு மலையை சரிக்கணும் அப்படின்னா அதோடைய ஊழல் பட்டியலை வெளியிட்டால் மட்டும்தான் நாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான முயற்சிக்கு செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஊழல் பட்டியலை வெளியிட்ட உடனே எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரி, அனைவரும் கேள்வி, திமுக ஊழல் பட்டியலை வெளியிட்டீங்களே, அதிமுக ஊழல் பட்டியலை ஏன் வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழும்புது. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல திமுக, அப்புறம் தான் அதிமுக. முதல்ல திமுகவுடைய சோழியை முடிக்கணும், எல்லா அமைச்சருடைய பதவியும் பறிக்கணும், முதல்வருக்கு உண்டான அடுத்த முதல்வராக நீடிக்கக்கூடிய வாய்ப்பை இழக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி முடிவெடுத்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எட்டி உதைக்கிறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, 30 நாள் 40 நாள் 100 நாள் இருக்கிறாரு, திருப்பி தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்டவுடனே கேஸ்திரியிலேருந்து ஃபேனு, ஏசி, டிவி எல்லாம் போகுது. அடுத்த 1 மாதத்தில் அது எல்லாமே கழட்டி எறியப்படுகிறது. இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். பிஜேபி நெருக்கடி கொடுக்கிறது. இந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறிட்டார் அப்படின்னா செந்தில் பாலாஜி திமுகவுக்கு செய்த துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் எங்கள் கட்சியில் தான் இருந்தார், அதனால் அவர் எங்கள் கட்சிக்கு வரதா இருந்தாலும் வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதாகவும் தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. திமுகவுடைய ஊழல் பட்டியல் ஆல்ரெடி வெளியாகிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கல அப்படின்னா செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன், யாவா வேலு, இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அமைச்சர்கள் வீட்டில் ரைடு நடந்திருக்கு. எல்லாமே நல்லபடியாக முடிந்திருக்கு. ஜெயிலுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செந்தில் பாலாஜி பிஜேபியிடம் மாறுவாரா, அதிமுகவிடம் மாறுவாரா? அடுத்தடுத்த செய்திகளில் உங்களிடம் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.